அங்கன்னு 2 நாளா போட்டு வாயிலே விதிச்ச மீதியில ஆதாரம்லாம் கொடுக்க மாட்டேன், வேணும்னா அந்த ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு வக்கீல் வந்து முருகன். அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்து தேர்தல் பத்திரம் தாக்கல் செய்தார் இல்லைங்களா, அதை வந்துட்டு பாத்தீங்களா 59 லட்சத்துக்கு சொத்து வாங்கியிருக்காரு. ஆனா இதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி. அந்த 15 கோடி வந்து ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. அவர் வந்து 7வது மாசம் பாக்குறாரு, இவர் 9வது மாசம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படியே வந்துட்டு நாம் தமிழர் கட்சியே வந்துட்டு திமுக கிட்ட அடமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அவதூறை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தாப்ல. இந்த மாதிரி அவதூறுக்கு எங்கள் ஐயா ராவண வழியில அப்பவே சங்கிலி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு சொல்லிட்டாரு. போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வருஷம் அந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனைக்கு காளிமுத்தாவுடைய சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுட்டு இருந்தது. கொடைக்கானல்ல இருக்கு, அதுல 2 குடும்பம் காளிமுத்தாவில் வந்து அதுக்காக பிரிக்கிறது பெரிய இருந்தது. மதுரைக்குள்ளாக அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அது வந்து பெரிய ஹோட்டல் இல்ல, உண்டு உறைவிட ஹோட்டல் மாதிரி கிடையாது. தங்களுக்கு மட்டும் அங்க இருந்துக்கலாம், சாப்பாடு வந்து சொன்னா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இன்னும் 2-3 இடத்துல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு இடம் வந்து கயல்வெடிக்கு வருது. அதுல அந்த இடத்த தான் வந்து இவங்க பேர்ல அன்னைக்கு புதுசா வாங்குற மாதிரி பதிவு பண்றாங்க. இது வந்து எப்படி வாங்கினாரு, இந்த சொத்து எப்படி வந்தது, முதலமைச்சர் சந்திச்ச பிறகுதான். சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை ஓடிட்டு, அது இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் முத்தி இறந்து முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அந்த இடம் அவங்க பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சிருந்தது. அது காளிமுத்தோடைய பரம்பரை சொத்து. அதுல கயல்வெளி அவர்களுக்கு வர வேண்டிய பங்கை தான் அவங்க வந்துட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒழிய யாரும் எங்கேயும் போய் வாங்கல. நம்ம புலனாய்வு புலி கண்டுபிடிச்ச மாதிரியும் இந்த வீடியோவை போட்டு தவங்களா எங்க அண்ணன் 16 வருஷமா கட்சியை வந்து கத்தி வளர்த்தாரு, பாத்தீங்களா என்ன வந்து ஒழிக்க வேண்டிய நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு இவர் அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் நீ எல்லாம் எங்களுக்கு